கடையில் ஏதோ மருந்து இருக்கான். அதாவது நம்ம இதில் கேட்கல இல்லையா, மெடிக்கல்ல இல்லை, அதான் மெடிக்கல்ல அதை போய் வாங்கி கொண்டாந்து கொண்டு விட்டுட்டு பார்ப்போம். நல்லா படிச்சு என்ன இந்த காஜா புயல் போய் இந்த நிவர் புயல் போய் அடுத்தது வந்து இந்த புரவின்னு ஒரு புரவி BUREVAங்கிற புயல் வந்து அது ஒரு புயல் வந்து மக்களை ஒண்ணு விட்டுட்டு தேடாதோ இருக்கு. அதை வந்து புயல் வர்றது வரும் பொழுதுதானே நம்ம காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுது, மழை பெய்யுது. இப்ப சென்னைக்கு அதிக மழை வந்துட்டு ஆவரேஜை விட. ஆனா நம்ம டெல்டா மாவட்டத்துக்கு இன்னும் வந்து அந்த போதுமான மழை வரல, ஆவரேஜை விட குறைச்சலா இருக்கு. அதுல இந்த புரவி புயல் மூலமாக நம்ம தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு. இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கடுமையான மழை இருக்குங்கிறானுங்க. மழையா? ஆமா, புயலே வருது 2ஆம் தேதி. இப்போ அது தென் கிழக்கே மையம் கொண்டிருக்கிற அந்த காற்று தாழ்வு பகுதி இப்ப தாழ்வு மண்டலமாக மாறிட்டு. சரி, இப்ப இது என்ன பண்ண போகுதுன்னா அப்படியே கொஞ்சம் புயலாக மாறுறது 2ஆம் தேதி. ஆனா அதுக்கு முன்னாடி பேர் வச்சாச்சு. இப்ப நம்ம புயலுக்கு தமிழ் பேர் வரப்போகுது. அதுக்கெல்லாம் அதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம சொல்லுவோம், எப்படி அந்த பேர்ல வைக்கிறது. புயல்னா என்ன, காற்றுனா என்ன, கடுங்காற்று புயல், அதிநவீன புயல் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேர் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கங்களை அடுத்த வீடியோல சொல்லுவோம். இன்னொன்னு சொல்றேன், இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி புயலும் இருக்கும், கடுமையான புயல் காத்து வருதான், மழையும் வருதான். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி. இப்ப ஒரு வாரம் முடிஞ்சு போய்த்தா. சரி, இப்ப நல்லா இதெல்லாம் பார்த்து காய வச்சுட்டோம் துணியெல்லாம். இப்ப அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இப்ப 2ஆம் தேதி வருதா, இதை பிடிச்சா அடுத்த ஒரு வாரம் அந்த இடையில கல்யாணத்தை எல்லாம் பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி விடுது. அது இயற்கையில வந்து ஒரு இடத்துல காற்று கூட விது, ஒரு இடத்துல குறையுதுன்னா நோக்கி ஒரு தண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஓடுதா இல்லையா? தண்ணி ஓடுனா போய் தேங்கி போயிருது, வெள்ளமா போயிருது. ஆனா காத்து பூந்து வந்து போயிருது வெளியில நம்மளை விட்டுட்டு. அதுல போனாட்டி என்னன்னா இந்த கொட்டா கட்டா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டே புயல் வருதுன்னு எச்சரிக்கை மட்ட ரெடியா இருக்கட்டுமே. நவம்பர் மாசம் வந்தா இது இருக்கு. இப்ப ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப மழைக்காக ரெட் அலர்ட் ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப ரெட் அலர்ட்னா நிறைய மழை பெய்ய போகுது. எங்க வர போறோம், நாகப்பட்டினம் பக்கத்துல மன்னார் வளைகுடா பக்கத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நகரம். இப்போ வேற நம்ம அதுக்கு ஒரு நாள் விட்டு வானிலைக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து இதை கொடுத்தா மக்களுக்கு இதே திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மாறி இருக்கிறோம், ஒரு நாள் விட்டு இருக்கிறோம். இப்போ புரவி புயல் வரப்போகுது. புயல்ங்கிறது 2ஆம் தேதி தான். சரி, அந்த புயல் வந்து என்ன நம்ம காத்து நம்ம பக்கம் திரும்ப வருமா? வரும். அதான் அந்த நாகப்பட்டினம் வர மன்னார் வளைகுடா வந்து 5 மாவட்டம் தென் தமிழகம் தாண்டி அந்த இடத்துல எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிறதான் முக்கியமா கொஞ்சம் துல்லியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த துல்லியமா பாக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோல நம்ம சொல்லுவோம். இப்போ கரையை கடக்க போது புரவி புயல் வர்றது உறுதியாகிட்டது 2ஆம் தேதி. இப்ப இன்னையில இருந்து மழை தொடங்குது. இன்னைக்கு 29 30 நேத்துல இருந்து தடத்தை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு இது 1 2 எல்லாம் பலமா இருக்கும். இந்த மழை நம்மளுக்கு தேவை. இந்த வயல எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பச்சை பச்சையர்னு இருக்கு. இது புயல் வந்ததுன்னா இது ரொம்ப பாய்ச்சிட்டு போயிடுது. வயலுக்கு போய் தானே வந்தோம், அது வேற பயமா இருக்கு. இப்ப சூழ் கட்டி இருக்கு. தண்ணீர் எல்லாம் எல்லாரும் நம்ம வயல்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் வந்து பயப்பட வேண்டியதில்ல. ஆனா மேடா இருக்கிற பக்கத்துல வந்து கொஞ்சம் தேக்கி வைக்கணும். மழை இருக்கிறது விட்டுறாம தேக்கி வச்சு தேக்கி வைக்கணும். தேக்கி வச்சாதான் அந்த வடிகால் வைக்கிறோம்ல, அது பாடி வடிகால் போய்கிட்டு இருக்கும். ஆனா ரொம்ப மழை வந்தா எடுத்து விடலாம். ஆனா அதுக்காண்டி இப்பவே மழை வரும்ட்டு நம்ம வடி வச்சிடக்கூடாது. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து விவசாயம் மிக முக்கியம். அதனால இந்த தண்ணீர் பராமரிப்பு பார்க்கணும். சிலது மூழ்கி கிடக்கு, தண்ணி தங்க மாட்டேங்குது. பள்ளத்துல வந்து மேடுதான், பள்ளத்துல வந்து வடிஞ்சு போயிருது. இந்த கீ வயலும் கிடக்கும், மேவயல் இருக்காது இல்ல. அப்ப அந்த வடிகால் வச்சு சரமாரியா இருக்கணும். வானிலை அறிக்கை சொல்றதா நம்ம கேட்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கையில சொல்றதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை சொல்றதா நம்ம நல்லா கேட்டு அதன்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இன்னொன்னு சார், அது வந்து இந்த பெரிய மூட்டு பகுதியில உள்ள இதா இருக்குல்ல, அந்த வரப்புல அப்படியே லேசா தொலா மாறி போட்டு அப்படியே தண்ணி லேசா தேங்கி நின்று மேந்து ஓடுறாப்புல வச்சுட்டோம்னா அதானுங்க தொலாகட்டுற மெத்தட் அந்த காலத்துல இருந்துச்சுன்னா. இப்ப பைப் இருக்கு, இந்த சின்ன பைப் இருக்கு, அதெல்லாம் நான் தொலா கட்டி காட்டியிருக்கேன். அதனால அதை சிறப்பா செய்யுங்க. ஆடு மாடுகள் நல்லா கவனிக்கணும். குழந்தைகளை, ஏன்னா இப்ப நான் கூட இந்த தண்ணி டேங்க்ல வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டேன். 1000 லிட்டருக்கு 4 கிராம் குளோரின் பவுடர். ப்ளீச்சிங் போடக்கூடாது. ப்ளீச்சிங்கிறது இடத்தை எல்லாம் போட்டு அது கிடையாது. குளோரின் பவுடர் 1000 லிட்டருக்கு 4 கிராம் தான். 500 லிட்டர் தான் 2 கிராம் போட்டா போதும். அதை டெய்லி போட்டோம்னா அந்த தண்ணி
ரொப்பி ஒரு போட்டு கலக்கி விட்டுற வேண்டியது. ஒரு மாதிரி ஒரு டேங்கை கிளீன் பண்ணணும். இது பராமரிக்க, ஏன்னா குளிர்காலத்துல இதெல்லாம் மிக முக்கியம். இந்த குளோரின் பவுடர் கெமிக்கல் கிடைக்குது. இந்த குளோரின் பவுடர் 2 கிராம் தான் போடணும். 500 லிட்டர், நம்ம 1000 லிட்டர்லாம் இருக்கு, 4 கிராம் போடலாம். அது மாதிரி பராமரிச்சு அந்த குடி தண்ணீரை வெந்நீரா குடிச்சு நீங்க நல்லா பாதுகாப்பா இருக்கணும். நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு முக்கியம். அடுத்து அப்பதான் கொரோனா ஒழிக்க முடியும். நம்ம கொரோனாவை ஒழிப்போம், நலமாக வாழ்வோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் குறைவே நாளை வரும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.